நண்பர்களே, நான் ஈட் மோ லூஸ் மோ நிபுணர் சீனா. 600 கலோரி டயட் திட்டம் 6 நாட்களில் 6 கிலோ இலகுவாக குறைத்து மாற்று நாட்களில் பின்பற்றவும். நீங்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பின்பற்றவும் அற்புதமான முடிவுகளை காணலாம். சமீபத்தில் என் பல வாடிக்கையாளர்கள் இந்த டயட் திட்டத்தை கடுமையான உடல் எடை குறைக்க பின்பற்றினர். கலோரி குறைவு திட்டங்கள் உங்களுக்கு உறுதியாகவே வேலை செய்கின்றன. வாடிக்கையாளர்களின் மாற்றங்கள் மற்றும் உடல் எடையை குறைக்கும் தனி டயட் திட்டங்களுக்கு என்னை மெயில் அனுப்பவும். கொடுக்கப்பட்ட எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் செய்து என் உதவியுடன் 600 கலோரி டயட் திட்டத்துடன் எடை குறைப்போம். 6 நாட்களில் 6 கிலோ எளிதாக குறையுங்கள். காலையில் குடிப்பான உதவியுடன் தொடங்குங்கள். காலைக்கு சூடான நீர் அவசியமாக இருக்கிறது. சேர்க்கும் பொருள் முக்கியம். வாடிக்கையாளர்களுக்கு மேத்தி அல்லது கொத்தமல்லி சேர்க்க பரிந்துரைக்கிறேன். காலை நீர் 2 விதிகள் PCOD, PCOS திராய்டு உதவும். நீர் துடைப்பு மற்றும் வீக்கம் குறைப்பதில் மிகப்பெரிய முடிவுகளை காண 1 டீஸ்பூன் மேத்தி அல்லது கொத்தமல்லி எளிமையாக சேர்க்க வேண்டும். கொதிக்கும் நீரில் 2 நிமிடங்கள் சிம்மர் செய்து வெற்று வயிற்றில் சிப்பாய் குடிக்கவும். இல்லையேல் எலுமிச்சை நீரை மாற்றவும். நீங்கள் செய்ய வேண்டியது எளிதாக 1 எலுமிச்சை நசுக்கி மித நீர் சேர்த்து வெற்று வயிற்றில் குடிக்கவும். இது வைட்டமின் C ஐ மேம்படுத்த உதவுகிறது. காலை நேரத்தில் உடலை டாக்ஸிஃபை செய்யும் மற்றும் மலச்சிக்கலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிக நல்லது. 600 கலோரிய டயட் திட்டத்துடன் காலை உணவுகளை நாங்கள் துவங்குகிறோம். காலை உணவுக்கு எப்போதும் பழங்களை தேர்வு செய்யுங்கள். இது ஆரோக்கியம், உடலில் இரத்த சர்க்கரை அளவுகளை குறைத்து pH சமநிலை செய்ய உதவுகிறது. காலை நேரத்தில் பழங்கள் நீர் பருகிய நிலையில் வைத்திருக்க உதவுகிறது. நாளின் நீண்ட நேரத்திலும் உங்களை வெற்றிடமாக வைத்திருப்பதில் இது உதவுகிறது. இப்போது என் எப்போதும் விருப்பம் ஸ்மூத்தீஸ். எடுத்துச் செல்லவும் தயாரிக்கவும் எளிது. செய்முறைக்கு பின்பற்றி சூப்பர் சுவை பெறுங்கள். இங்கே அனைத்து ஸ்மூத்தீஸ் செய்முறைகளும் உள்ளன. 200 கலோரியின் கீழ் நீங்கள் உங்கள் காலை உணவு விருப்பங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளலாம். இப்போது நீங்கள் ஸ்மூத்தீஸ் அல்லது உங்கள் காலை உணவுக்கு பலமாக எப்போதும் ஸ்ப்ரவுட்ஸ் தேர்ந்தெடுக்க முடியும். இவை மிகவும் அதிக நார்ச்சத்து மற்றும் உயர் புரதம் கொண்டவை. குறைந்த கலோரி கொண்ட கருப்பு சனா அல்லது பச்சை மூங் தாளம் உரிமையாக்குங்கள். IBS இருந்தால் வேக வைத்திருங்கள். இதில் வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், குடவை போன்ற பல காய்கறிகள் சேர்த்து நாரையம் தரும் நல்ல கலவை அனுபவிக்கவும். மேலும் இது புரதம் வழங்கும் ஒரு சிறந்த மூலமாகும். காலை உணவுக்காக முட்டைகளை உட்கொள்ளும் அனைவருக்கும் இது பொருந்தும். முட்டைகள் கிடைத்தால் எப்போதும் அவற்றை உட்கொள்ள வேண்டும். காலை உணவுக்கு எப்போதும் 2 முட்டை வெள்ளைகளை சேர்க்கவும். ஓம்லெட் அல்லது தனியாக பயன்படுத்தலாம். பொதுவாக 2 கொதித்த முட்டைகள் மட்டுமே. நீண்ட நாள் தொடர காலை உயர் புரத மாற்று. இவை எப்போதும் கொழுப்பு இழப்புக்கு சிறந்தவை. எனவே பரமார்ந்த காலை உணவிற்கு முட்டைகளுக்கு மாறுங்கள். கொழுப்பு இழப்பு பயணத்தில் மத்திய காலை சிற்றுண்டி விருப்பங்கள் அதிகரிக்கின்றன. அதற்காக உங்களுக்கு நான் 2 விருப்பங்கள் தருகிறேன். முதல் விருப்பம் என் பிரியமான 1 கப் மாச்சா தேநீர். இந்த தேநீரால் கொழுப்பு இழப்பின் நன்மைகளை கண்டேன். வாடிக்கையாளர்களும் மாற்றங்களை கண்டனர். இப்போது 1 கப் பச்சை தேநீரில் 10 முட்டைகள் அடிப்படையாகும். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அளவு உயர்ந்து கொழுப்பு இழப்பிற்கும் சிறந்தது. சிறந்த காரிகம் ஈடோஸ் மாச்சா தேநீரை வாங்க விளக்க பெட்டியில் இணைப்பு உள்ளது. காத்திருக்க வேண்டாம், நீங்கள் அதை ஆன்லைனில் எளிதில் வாங்கலாம். மிகவும் எளிதாக. 2வது விருப்பமாக இதை அருந்த முடியாவிட்டால் எஜ்வைன் அல்லது ஜீரா நீரை மாற்றலாம். இப்போது இந்த உணவு திட்டத்தின் குறிக்கோள் 6 நாட்களில் 6 கிலோ இழக்க வேகமாக இருக்க வேண்டும். எஜ்வைன் ஜீரா நீர் சுருக்கத்தை எளிதாக அகற்ற உதவுகிறது. மேலும் இப்போது நமது 600 கலோரி டயட்டில் மதிய உணவு விருப்பங்களை பற்றி பேசுவோம். உணவுக்கு முன் வெப்ப நீரில் ஆப்பிள் சிட்டர் குடிப்போம். வெறும் 1 மேசைக்கரண்டி ஆப்பிள் சிட்டரை ஒரு கண்ணாடி நீரில் கலந்து மதிய உணவுக்கு 1 மணி முன்பாக சிறிதாக குடியுங்கள். இது அடிப்படையில் உடலில் சேமிக்கப்பட்ட அனைத்து நீரையும் நீக்க உதவுகிறது மற்றும் உடலில் இரத்த சர்க்கரையின் அளவுகளை பராமரிக்கவும் உதவுகிறது. இது மிகவும் முக்கியமானது.
நீங்கள் இன்சுலின் உணர்ச்சி வாய்ந்தா அல்லது எதிர்ப்பு கொண்டா இருந்தாலும் ஆகையால் மதிய உணவுக்கு முன்பு வெப்ப நீரில் ஆப்பிள் சிட்டர் முயற்சிக்கலாம். இப்போது நமது 600 கலோரி டயட் திட்டத்தில் உள்ள எளிய மதிய உணவு விருப்பங்களை பேசியிடுவோம். எனது பிரியமான பனீர், அனைவருக்கும் மிகவும் பிரியமாகும் பனீர் பூர்ஜி உங்களிடம் உள்ளது. பல வகை சாலாட் சேர்க்கலாம். இப்போது பனீர் பூர்ஜி மிகவும் கனமாகி அதே நேரத்தில் சிறந்த புரதம் உள்ள முழுமையான சமையல் செய்முறை உள்ளது. இங்கே பார்த்து கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி பின்பற்றலாம். தயாரிக்க மிகவும் எளிது. இது உங்களை நிறைய வைத்திருக்கும் மற்றும் சிறந்த ஈதியம், கால்சியம் மற்றும் புரதத்தின் சிறந்த மூலாதாரம். அதற்கு நீங்கள் நிறைய சாலாட்களையும் சேர்க்கலாம். நீங்கள் லெட்டஸ் அல்லது மவைக்கீரையை அடிப்படையாக பயன்படுத்தலாம். இந்த சமையலோடு ரொட்டி அல்லது அரிசி எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதோடு எப்போதும் நல்ல முழு பாத்திரத்தில் தயிர் வைத்திருங்கள். உங்களுக்கு நன்மை செய்யும் ப்ரோபயாட்டிக்ஸ் வழங்குங்கள். ரொட்டி காதலர்களுக்கு ஓட்ஸ் ரொட்டி எப்போதும் கிடைக்கலாம். 70 கலோரிகள் ஆகும். பச்சை கீரைகள் எடுத்துக்கொள்ளலாம். நான் எப்போதும் குறைந்த கலோரியுள்ள பூக்கோசு விரும்புகிறேன், காரணம் அது குறைந்த கார்ப்ஸ் மற்றும் திருப்தி தருகிறது. உங்கள் உணவு கோலில் எப்போதும் நல்ல சாலட், தயிர் சேர்த்து. இப்பொழுது சுமார் 200 கலோரிகள் வேண்டும். உண்மையில் தயாரிக்க மிகவும் எளிது மற்றும் மதிய உணவிற்கும் எடுப்பதற்கும் சுலபமாக இருக்கும். இப்பொழுது நமது 6 கலோரி திட்டத்தில் மாலை ஸ்நாக்ஸ் பற்றி பேசுகிறேன். எப்போதும் டீடாக்ஸ் நீர் தயாராக இருங்கள். இப்போது இதன் முழு செய்முறை விவரங்களோடு வழங்கப்படுகிறது. மிகவும் எளிதாக தயார் செய்து பின்பற்ற முடியும் செய்முறை. இப்போது இந்த செய்முறை எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எடை குறைக்க உதவுகிறது. மேலும் அவர்கள் அடுத்த நாளில் மிக குறைந்த அளவை பார்க்க முடிந்தது. ஆகவே நீங்கள் எப்போதும் இந்த செய்முறையை பின்பற்றலாம். வயிற்று பகுதியில் கொழுப்பை குறைத்து அது விரைவில் உரைப்பது அற்புதம். மதிய மாலை ஸ்நாக்ஸிற்கு இரண்டாவது விருப்பம் மாற்றிக்கொள்ளலாம். மதிய மாலை இடை உணவிற்கு எப்போதும் சர்க்கரை இல்லாமல் பாலை சேர்க்காத 1 கப் கரு தேநீர் அல்லது காபி குடிக்கலாம். எப்போதும் அதில் ஒரு நிம்மத்திய எலுமிச்சை சாறு சேர்க்க முயற்சிக்கவும். இதனால் ஆக்சிடென்ட் அளவுகளை உயர்த்தி அதிக கொழுப்பு குறைப்புக்கு உதவும். 600 கலோரி உடைமையில் இரவு உணவு விருப்பங்களை பார்ப்போம். எளிய விருப்பங்களை வழங்குவேன். முதல் விருப்பம் பிடித்த சூப். இரவில் சூப் சாப்பிடும் போது கிளையண்டுகளின் எடை குறைகிறது. எடை குறைப்புக்கு நான் பரிந்துரைக்கும் 3 தனிப்பட்ட செய்முறைகள் உள்ளன. எடை குறைப்பு பயணத்தில் 3 சூப் விருப்பங்கள்: எலுமிச்சை, கொத்தமல்லி, தக்காளி, குசினி, தக்காளி. இப்போது இந்த செய்முறைகள் எளிதாக தயாரிக்கப்படுகின்றன மற்றும் ஆரோக்கியமானவை. ஆகையால் நீங்கள் எப்போதும் சுமார் 200 மில்லி லிட்டர் சூப்பை உட்கொள்ளலாம் மற்றும் உங்கள் ருசிகரமான இரவு உணவு விருப்பங்களை ரசிக்கவும். மிகவும் கனமற்ற எதையும் விரும்பாத போது இரண்டாவது விருப்பம் எனது பிடிப்பு. அப்போது பழங்கள் மட்டுமே இயற்கை சர்க்கரையாக விருப்பமாக இருந்தன. உட்கொள்ள எளிது. சிறந்தவை என்ன? மதிய உணவிற்கு பப்பாளி அல்லது அன்னாசி சிறந்தவை. எளிதில் உட்கொள்ள கொழுப்பு குறைக்க உதவும். அன்னாசி உங்கள் உடல் முழுவதும் எந்த வகை உடலினருக்கும் இயற்கையாக கொழுப்பு சதவீதம் குறைக்கும் கரை. எப்போதும் உட்கொள்ளலாம். உங்கள் இரவு உணவுக்கு பிறகு நாங்கள் உறங்க பானம் கொண்டு வந்தோம். எடை இழப்பில் இரவு நேர பானம் மீண்டும் மிகவும் முக்கியமானது. என் பயணத்திலும் அனைத்து கிளையன்களும் காமோமிலி டீயை விரும்புகின்றனர். இது மன அழுத்தம் நீக்கி எடை இழப்புக்கு உதவும். கிளையன்ஸ் இந்த டீயின் அதிக உவமை மற்றும் எளிதில் தயாரிப்பு பார்க்கின்றனர். நான் கமோமிலி பற்றி பேசுகிறேன். இன்று உள்ளூர் சந்தைகளிலும் ஆன்லைனிலும் எளிதாக கிடைக்கிறது. பயன்படுத்த முடியாவிட்டால் சூடான ஜீரா நீர் மாற்றலாம். சூடான ஜீரா நீர் நீர்மயம் குறைத்து உவமை அதிகரிக்க உதவுகிறது. குழந்தை பிறப்புக்கு பிறகு இந்த பானம் எடை இழப்பை எளிதாக்கும். அதனால் நீங்கள் எப்போதும் சூடான ஜீரா நீர் குடிக்கலாம். இந்த உணவு திட்டத்துடன் எனது கிளையன்ஸ் போல மிகப்பெரிய எடை இழப்பு காண முடியும். எனவே தனிப்பயனான தரவுகளுக்காக எடை இழப்புக்கான தொடர்பு மின்னஞ்சல், வாட்ஸ்அப். உங்களுடன் எடை இழப்பு பயணத்தை தொடங்கலாம். இந்த காணொளியை விரும்பினால் தயவு செய்து லைக் பொத்தானை அழுத்தவும். நான் உங்களுடன் திரும்ப தொடர்பு கொள்கிறேன்.
கருத்துக்களை பகிர்ந்து ஈட் மோ லூஸ் மோ சேனலை பதிவு செய்யவும். எல்லா எடை குறைப்பு குறிப்புகளையும் தந்திரங்களையும் பெற பலகாரம் ஐகான் அழுத்தவும். ஆரோக்கிய சமையல்கள். மீண்டும் சந்திப்போம். ஆரோக்கியமாக இருங்கள்.